எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவை பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம பேச வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பேசலாம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ரெண்டு விஷயத்தை நம்ம பேசணும். ஒன்று வந்து ஈரான் யூஎஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸுகள் தான் வந்துகிட்டு இருக்கு. நேத்து ட்ரம்ப் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தி சீக்கிரமா ஓபன் ஆயிரும். ஓகே, அப்படி இல்லைன்னா நாங்க ஈரான் மேல ஹெவி ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அதே நேரத்துல பேச்சுவார்த்தை நல்ல ப்ரோக்ரஸா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ட்ரம்ப் சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. பட் வந்து ஈரான் சைட்ல இருந்து டைரக்ட் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல. பட் மீடியேட்டர் மூலியமா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த ஈரான் யூஎஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில தான் இருக்கு. பாசிட்டிவா நம்ம பாக்குறது அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி சீக்கிரம் ஓப்பன் ஆயிரும் ஃபுல்லா அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்த அஷூரன்ஸும் பேச்சுவார்த்தை நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு அப்படிங்கிற அவரோட கமெண்டும். இந்த பேச்சுவார்த்தை நெகட்டிவா பாக்குறதுன்னா இன்னும் டைரக்ட் பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கறது ஈரான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே நேரத்துல மறுபடியும் ட்ரம்ப் வந்து ஒரு த்ரெட்டனோட தான் கொடுக்குறாரு. ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் டைலாக் தான் அவர் பேசுறாரு. ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு இது ஒரு ஆரஞ்சு லைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. ஈவன் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே எந்த ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவும் ஈரான் யூஎஸ் இஷ்யூவை பத்தி பெருசா கவர் பண்ணல. இன்னைக்கு எல்லாத்தோட ஃபோக்கஸ் ஏன்னா இவங்களுக்கு யூஎஸ் மக்கள் எல்லாம் இந்த ஆக்ஷன் மூவி பார்த்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நியூஸ் பேப்பர்ல வந்து வார் சண்டை ரெகுலரா படிக்கணும். ஏன்னா 2 நாளா ஈரான் யூஎஸ் இஷ்யூ இல்லைன்னு இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்ல ஜேர்னல் ஆரம்பிச்சு நியூயார்க் டைம்ஸ் வரைக்கும் மறுபடியும் இந்த ரஷ்யா யுக்ரைன் இஷ்யூவை கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் ஃபுல் ஆர்டிகல், பெரிய ஆர்டிகல். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த தரைவழி தாக்குதல் வந்து ஸ்டேல்மேட் ஆயிருச்சு. இப்போ வந்து வான்வழி தாக்குதல், அந்த வான்வழி தாக்குதல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை தடுக்கிற அளவுக்கு யுக்ரைன் கிட்ட வந்து போதுமான அளவு அந்த இடைமறித்து தாக்கக்கூடிய மிசைல்ஸ் கையிருப்பு இல்லை. இந்த மாதிரியான நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைன் இஷ்யூஸை பத்தி தான் இருந்துச்சு. பெரிய அளவுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஈரான் யூஎஸ் இஷ்யூ சார்ந்து இல்லை. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ வேற எதுவும் பெரிய அளவுக்கான குளோபல் இஷ்யூஸ் கிடையாது. பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். இந்த அலுமினியம் இஷ்யூ. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த யுஏஇல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அலுமினியம் பிளான்ட்டை வந்து ஈரானுடைய ட்ரோன்ஸ் தாக்குதல கொஞ்சம் அளவுக்கு அது டேமேஜ் ஆனது. அதை தொடர்ந்து வந்து அலுமினியம் ஷார்டேஜ், அப்புறம் அதோட விலை இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேப்பர்கள் நம்ம படிச்சிருக்கலாம். பட் இது கொஞ்சம் சீரியஸான கன்சர்ன் தான். பட் இப்போதைக்கு வந்து இது ஒரு டெம்பரரி இம்பாக்டா தான் இருக்கும். ஏன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் வந்து அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. முக்கியமா இந்த ஏரோப்ளைனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த அலுமினியம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த அலுமினியம் பிளான்ட்ல நடந்த அந்த தாக்குதல், அதை தொடர்ந்து தான் இந்த அலுமினியம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர மற்றபடி உண்மையாலுமே அலுமினியம் ஷார்டேஜ் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து நிறைய பக்கம் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணப்படுது. ஓகே, அலுமினியம் ஷார்டேஜ் அப்படிங்கிறது அலுமினியம் கிடைக்காம அது ஒரு ரேர் எர்த் மெட்டலா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் எதுவும் நம்பாதீங்க. இது இந்த பிளான்ட்ல நடந்த தாக்குதல்னால டெம்பரரி ஷார்டேஜஸ் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த அலுமினியம் வந்து இப்போ 2 நாளா டாபிக்ல இருந்துகிட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ க்ரூட் ஆயில் விலையுமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி குளோபல் மார்க்கெட்ஸ்ல பெரிய அளவுக்கான நெகட்டிவ் விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஒரு நீட்டான மார்க்கெட்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூஎஸ்லயுமே ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸோட ரேலியும் நல்லா தான் இருக்கு. ஸ்டேபிளா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏஐ கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து பணம் வெளியே வந்த மாதிரி தெரியல. ஏஐ ஸ்டாக்ஸ்ல இருந்து மற்ற கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ல அது ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர மார்க்கெட்ஸ்ல இருந்து பெரிய அளவில் பணம் வெளியே வந்த மாதிரி தெரியல. செக்டார் ரொட்டேஷன்ஸ் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர்பிஐ உடைய மீட்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆர்பிஐ உடைய மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுல மோசம்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ரேட் அன்சேஞ்ச், அது எக்ஸ்பெக்டட் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேட்ல அது எதுவும் கை வைக்கல. ஆனா அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் குவார்டரோடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 7% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபோர்காஸ்ட் வந்து 6.5லேருந்து 6.6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 6.7லேருந்து 6.6லேருந்து 6.7க்கு ஃபர்தர் ஃபோர்காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
இன்ஃப்ளேஷனுமே கட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பேங்கிங் சிஸ்டத்துல லிக்விடிட்டி நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் நம்ம நெகட்டிவ்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஐஎன்ஆர் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. பட் ஐஎன்ஆர பொறுத்தவரைக்குமே அ ஆர்பிஐயோட விளக்கம் அப்படிங்கிறது வர காலங்கள்ல இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாகும்பொழுது ஐஎன்ஆர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத தவிர வேற எதுவும் அவங்க சொல்றதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆர்பிஐ வந்து ஒரு விஷயத்த ஆர்பிஐ இன்டர்வென்ட் பண்ணி ஐஎன்ஆர் கம்மி பண்ணுவான் அப்படின்னா, அந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் அவங்க குடுத்த பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு பெரிய வால்டைல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மேலயும் கீழயும் மாறி மாறி குதிச்சுட்டுலாம் இல்ல. அது வந்து ஒரு ஸ்டேபிளா தான் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு மறுபடியும் ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனா, அதே நேரத்துல ஐஎன்ஆர் வந்து ஸ்டேபிளா கீழ இறங்கணும்னா, ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாயி க்ரூட் ஆயில் சப்ளை வந்து அ அ இன்னும் ஸ்மூத் ஆகும் பொழுது ஐஎன்ஆர் கீழ இறங்கும் அப்படிங்கிறது தான் அவங்க குடுத்த விளக்கம். ஆ மத்தபடி இப்போதைக்கு ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் அ குளோஸா அ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனையும், ஆயில் பிரைஸஸையும், ட்ரேட் டெஃபிசிட்டையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ மீட்டிங்க பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய கொண்டாடக்கூடிய பாசிட்டிவான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக நெகட்டிவ்லாம் கிடையாது. ஒரு ஃபிளாட் டூ பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் குடுக்கலாம். ஓரளவுக்கு நல்ல மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பரான மீட்டிங் சொல்ல முடியாட்டியும் கூட. ஓகே. ஸோ அதுல குழப்பம் கிடையாது. இத போக இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இப்ப புதுசா வந்திருக்கிற இஷ்யூ வந்து இந்த சிஏஎஸ் தான். அதுக்கு வந்து இன்னைக்கு செபி ஒரு விளக்கம் குடுத்திருந்தாங்க. இத பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கிளரே இந்த ப்ளூம்பர்க்ல கவர் பண்ணியிருந்தாங்க. டைம் கிடைக்கும்போது அதை படிங்க. ஓகே. முதல்ல செபிய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. நோ ரோல் பேக். இந்த சிஏஎஸ் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம். இந்த சிஏஎஸ் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான சிஸ்டம். புரோக்கர்ஸ் வச்ச, நெறைய ட்ரேடர்ஸ் வச்ச எல்லா விஷயத்துக்கும் இந்த 2 நாளா நடந்த எல்லா விஷயத்துக்குமான பதிலா செபி சொல்லக்கூடியது இந்த சிஸ்டம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான சிஸ்டம். குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இதத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத ரோல் பேக் பண்றது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறத செபி ரொம்ப தெளிவா கிளியர் பண்ணிருச்சு. அதனால யாராவது வந்து இன்னுமே இந்த சிஏஎஸ் சிஸ்டம் வந்து மறுபடியும் ரோல் பேக் ஆயிரும். பழைய விவேம்ப் மெத்தட கொண்டு வருவாங்க. 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு அப்படிங்கிற மாரி ஐடியா இருந்தீங்கனாலும், இல்ல யாராவது சொல்றாங்கனாலும், அத செபி இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செபி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது இப்ப இந்த இந்த அப்நார்மல் குளோஸ் கிடைக்குதுல்ல, அப்நார்மல் குளோஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன் டைம்ல லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான். அதனால இந்த புரோக்கர்ஸும், மார்க்கெட் இன்டர்மீடியேட்ஸும் தயவு செஞ்சு ரீட்டெய்லர்ஸ எஜுகேட் பண்ணி, அந்த ஆக்ஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நோக்கி நகர்த்துங்க. மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வரும்பொழுது பிரைஸ் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாவும், ரொம்பவுமே கரெக்ட்டானதா இருக்கும். இது வந்து இனிஷியல் பிரைஸ்ல இந்த டிரான்சாக்ஷன் பீரியட் இருக்கு இல்லையா? அந்த விவேம்ப்ல இருந்து அந்த சிஏஎஸ் சிஸ்டத்துக்கு நம்ம மாறுறோம் இல்லையா? அதனால நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் பீரியட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது அப்நார்மல் பிரைஸ் குளோஸ் இது எல்லாமே. இது தன்னால சரியாயிரும். இதுக்காக இதை ரோல் பேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் செபியோடைய பார்வை. ஸோ ரெகுலேட்டரிய பொறுத்தவரைக்கும் சிஏஎஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் சிஸ்டம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ பிரச்சனை இந்த டிரான்சாக்ஷன் பீரியட் நடக்கக்கூடிய இந்த அப்நார்மல் குளோஸ், அதே மாரி அந்த அப்நார்மல் குளோஸ்க்கு நடக்கக்கூடிய லோ லிக்விடிட்டி இஷ்யூ இன் ஆக்ஷன் பீரியட். இதுக்கு நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள போகணும். அதுக்கு அது நெறைய பேர் அது எப்படி அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் வில் டேக் டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள தான் செபி போறாங்க. இத நோக்கி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ எஜுகேட் பண்றது, அதுக்கு புஷ் பண்றதுக்கு புரோக்கர்ஸ்க்கும், மார்க்கெட் இன்டர்மீடியேட்ஸ்க்கும் அறிவுறுத்தி இருக்காங்க செபி. சரி. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து அ இதே கேள்விய நெறைய பேர் ஆல்ரெடி கேட்டாச்சு. பட் நேத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்ல. அப்போ இந்த சிஐஎஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. இப்போ எக்ஸ்பைரி டைம்ல எப்படி ட்ரேட் பண்றது? ஏன்னா எக்ஸ்பைரி பொறுத்தவரைக்கும் மத்த நேரங்கள்ல பிரச்சனை இல்ல. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கங்க. இந்த சிஐஎஸ் சிஸ்டத்துல ஒரு அஃபிஷியல் குளோஸ் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா? இப்ப இந்த அஃபிஷியல் குளோஸ் 100 பாயிண்ட் தள்ளியோ, 200 பாயிண்ட் தள்ளியோ அஃபிஷியல் குளோஸ் குடுத்தாலுமே, அது மேலயா 100 பாயிண்ட் தள்ளி இருக்கட்டும், அல்ல கீழ 100 பாயிண்ட் தள்ளி இருக்கட்டும். அஃபிஷியல் குளோஸ் சிஏஎஸ் முடிச்சு அந்த ஆக்ஷன் முடிஞ்சு அஃபிஷியல் க்ளோஸ் மேல 100 பாயிண்ட் தள்ளியோ, இல்ல கீழ 100 பாயிண்ட் தள்ளியோ எங்க அந்த க்ளோஸ் குடுத்தாலுமே, ஆப்ஷன் பிரீமியம் அதுக்கு தகுந்த மாரி உடனே மாறிறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்பைரி டேவ தவிர. எக்ஸ்பைரி டே மட்டும் தான்
மார்க்கெட்டு செட்டில்மெண்ட் குடுத்தாகணும். முதல்ல அதான்டா இப்போ நேத்து வந்து இந்த க்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சா? நேத்து இந்த க்ளோஸ் 100 பாயிண்ட்டுக்கு அஃபிஷியல் க்ளோஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஆனா நேத்து வந்து எக்ஸ்பைரி இல்லையா? அப்ப எக்ஸ்பைரிங்கிறதுனால என்ன ஆயிருச்சுன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்க்கு செட்டில்மெண்ட் குடுத்தாகணும். செட்டில்மெண்ட் எப்படி குடுப்போம் நம்ம? அந்த ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ, அந்த வேல்யூ தான் நம்ம செட்டில்மெண்ட்டா குடுத்தாகணும். அதுதானே ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டோட நோட்டே. அதானே ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டோட அக்ரீமெண்ட்டே. அப்போ ஒரு அஃபிஷியல் க்ளோஸ் எங்க இருக்கோ, அந்த வேல்யூக்கு தான் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் குடுத்தாகணும். ஆன் தி டே ஆஃப் எக்ஸ்பைரி. அதனால தான் நேத்து 100 பாயிண்ட் மேல க்ளோஸ் ஆன உடனேயே ஆப்ஷனோட பிரைஸும் அதே அளவுக்கு இன்கிரீஸ் ஆச்சு. சிலது 0ல முடிஞ்சுச்சு. ஏன்னா செட்டில்மெண்ட் குடுத்தாகணும். ஆனா நேத்தே பார்த்தீங்கன்னா, கரண்ட் எக்ஸ்பைரில மட்டும் தான் அது நடந்துச்சு. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் எக்ஸ்பைரிகள்ல அப்படி நடக்கல. ஏன்னா செட்டில்மெண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு நேத்து செட்டில்மெண்ட் கிடையாது. அப்போ இன்னைக்கு அதே மாரி க்ளோஸ் மேல தூக்கி ஒரு 100 பாயிண்ட் போட்டாலுமே, ஆப்ஷனோட விலை நேத்து மாரி இன்னைக்கு ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நாளத்த மார்க்கெட்ல அது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் செட்டில்மெண்ட் குடுக்கணுங்கிற அவசியம் NSE, BSEக்கு கிடையாது. நேத்து எக்ஸ்பைரிங்கிறதுனால தான் 100 பாயிண்ட் மேல க்ளோஸ் ஆன உடனே ஆப்ஷனோட விலைகள் 100 பாயிண்ட் மேல ஏறி க்ளோஸ் ஆச்சு. அவுட் ஆஃப் தி மணி எல்லாம் 0ல முடிஞ்சுச்சு. ஓகே. ஏன்னா நேத்து செட்டில்மெண்ட் அந்த வேல்யூவ குடுத்தாகணும். ஓகே. நேத்து செட்டில்மெண்ட்ங்கிறதுனால ஸ்பாட் எங்க முடியுதோ அந்த வேல்யூவ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அண்ட் செல்லர்ஸ்க்கு அந்த வேல்யூவ செட்டில் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்ல. செட்டில் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதனால ஆப்ஷன் விலை 100 பாயிண்ட் மேல மூவ் ஆனோனே இன்னைக்கு ஆப்ஷனோட விலை பிரீமியம் 100 பாயிண்ட் ஏறணும் அப்படிங்கிற 340க்குள்ள 100 பாயிண்ட் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் அது நடந்தாகணும். செட்டில்மெண்ட் நடந்தாகணும். ஓகே. நான் 2, 3 தடவ திருப்பி சொல்றேன்னு நெனைக்கிறேன். எனிவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா திட்டக்கூடாது. ஓகே. சரி. இப்போ முக்கியமான கேள்வி நெறைய பேர் என்ன வைக்கிறீங்கன்னா, அப்ப எக்ஸ்பைரிக்கு எப்படி ட்ரேட் பண்றது? ஏன்னா எக்ஸ்பைரில உறுதியா இது 0 இந்த வேல்யூல முடியும். இது 0 ஆகும்னு நம்ம நெறைய எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜிஸ கையாளுறோம். ஆ அப்போ வந்து இது எப்படி இப்ப எந்த வேலையில அபிஷியல் க்ளோஸ் குடுப்பாங்கன்னு தெரியாது. எது அபிஷியல் க்ளோஸ்ங்கிறது தெரியாது. ஏன்னா செபியை பொறுத்தவரைக்கும் சிஏசி சிஸ்டத்த மாத்தப் போறது கிடையாது. அபிஷியல் க்ளோஸ்ல இவ்வளவு பெரிய கேப் அப்போ இல்ல கேப் டவுனும் நடக்கலாம். ஓகே. இப்போ 2 நாளா கேப் அப்ல தான் நடந்திருக்கு. கேப் டவுனும் நடக்கலாம். அப்போ ஏன்னா அந்த ஈக்விலிபிரியம் பிரைஸ் வந்து நாளைக்கு கீழயும் கூட 100 பாயிண்ட் கீழயும் கூட இருக்கலாம். எதுல அதிகமான ஷேர் டிரான்ஸ்ஃபர் நடக்குதோ அதுதான் ஈக்விலிபிரியம் பிரைஸ். அதுதான் அபிஷியல் க்ளோஸ். அப்ப அது ஒவ்வொரு தடவையும் மேலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அது கீழயும் இருக்கலாம். அப்போ இது எந்த வேல்யூல அபிஷியல் க்ளோஸ் நடக்குங்கிறது தெரியாது. அப்ப எக்ஸ்பைரி டேல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதா கேள்வி. ஓகே. இதுக்கு செபியோடது அல்லது எஃப்ஐஎஸ் அல்லது ரீட்டைல் 3 பேர்த்தோட ஆங்கிள் இருந்து நம்ம பதில் சொல்லிடலாம். செபியோட ஆங்கிள் பதில் சொல்லணும்னா இப்போதைக்கு டிரான்சாக்ஷன் பீரியடு ஸோ லோ லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளவு பெரிய ஸ்விங் நடக்குது. இவ்வளவு பெரிய கேப் நடக்குது. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள வரும்பொழுது இன்னும் டிரான்ஸ்பரண்டான பிரைஸ் வந்துடும். ஸோ இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆயிரும். இது செபியோடைய பார்வையில இதுக்கான பதில். ஒரு எஃப்ஐஐயா ஒரு எஃப்ஐஎல் ஹை வேல்யூ இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்வெஸ்டர். ஓகே. 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னா நான் இது எப்படி ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா 3 மணிக்கு லோ பிரைஸ்ல ஒரு கால் ஆப்ஷன் லோ பிரைஸ்ல இருக்குன்னா அந்த கால் ஆப்ஷன் ஒரு 3 மணிக்கு வாங்கிக்குவேன். எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் நான் பேசுறேன். மற்ற நாட்கள்ல பேசல. எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் பேசுறேன். ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி இந்த ட்ரேட கையாளுறது அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. நேத்து நீங்க வச்சிருந்த கேள்வி. அப்ப எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் ஒரு எஃப்ஐஐ இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு 3 மணிக்கு எந்த கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, எந்த கால் ஆப்ஷனோட விலை ரொம்ப கம்மியா இருக்கோ, அந்த கால் ஆப்ஷனை பெரிய அளவுல வாங்கி வச்சுக்கிட்டு, ஓகே 3 மணிக்கு எந்த கால் ஆப்ஷன் கம்மியான விலையில இருக்கோ, அந்த கால் ஆப்ஷனை பெரிய அளவுல வாங்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் ஆக்ஷன் டைம்ல 3:20 இருந்து 3:30க்குள்ள ஆக்ஷன் டைம்ல இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஒரு 4 ஸ்டாக்கை என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போட்டு ஹெவியா பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஆக்ஷன் பீரியட் முடிஞ்ச உடனே என்னோட க்ளோஸ் பிரைஸ் பெரிய அளவுல இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன் வேல்யூக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாகணுங்கிறதுனால அந்த ஸ்பாட் எந்த விலையில முடியுதோ அதே வேல்யூவை என்னோட ஆப்ஷன் பிரைஸ் வந்து என்னோட ஆப்ஷன் பிரீமியம் காலோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு பெரிய செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் புட் ஆப்ஷனை வாங்கிட்டு நான் பை பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஹெவியா பை பண்ணியிருந்தேன் ஸ்டாக்ஸ் அதை செல் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி புட் ஆப்ஷனும் எனக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகே. இது நான் ஒரு எஃப்ஐஐ இருந்தா இந்த கேமை நான் இந்த சூழ்நிலை இப்படி பயன்படுத்துவேன். ஆனா நம்மகிட்ட 10,000 கோடியும் கிடையாது, நம்ம எஃப்ஐஐயும் கிடையாது. அப்போ ஒரு சாதாரண ரீட்டைலரா இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா
இந்த மாதிரியான நேரங்கள்ல ஆப்ஷன்ஸ் கேம 3 மணியோட நிறுத்திருங்க. அது டே ஆஃப் எக்ஸ்பைரி. நான் பேசுறது எக்ஸ்பைரி. ஏன்னா மத்த நாட்கள்ல ஆப்ஷனோட பிரீமியம் இந்த மாதிரி டொமஸ்டிக்கா மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மத்த நாள்ல செட்டில்மென்ட் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் இது நடக்கும். ஓகே. ஏன் திருப்பி திருப்பி பேசுறோம்னா, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் இருக்குங்கிறதுனால. அப்போ ஆ ஆ இந்த மாதிரியான நேரங்கள்ல ரீட்டெயிலர பொறுத்தவரைக்கும் ஒரு 3 மணிக்கே நீங்க ஆ பொசிஷன்ஸ குளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே. ஏன்னா 3:40க்கு இது உங்கள லக்க டெஸ்ட் பண்றதுக்கான இடம் மார்க்கெட் இல்ல. அப்படியே நீங்க லக்க டெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், ஏதோ ஹெட்ஜிங் எடுத்து ப்ராப்பரா போங்க. ஓகே. ஏ ஏ ஏன்னா மார்க்கெட் இதே மாரி எக்ஸ்பீரிக்கு கேப் அப்பர் குடுக்கும். ஒரு 3 மணிக்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சு ஏன்னா ஒரு எஃப்ஐ பண்றான்னா, அவன் 3 மணிக்கு கால் ஆப்ஷன் வாங்குனாலும், அந்த ஆக்ஷன் பீரியட்ல 10,000 கோடி போட்டு அந்த மார்க்கெட்ல பெரிய அளவுல ஒரு அதிக விலையில ஒரு ஸ்டாக்க டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணி அ அ அஃபிஷியல் குளோஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல கால் ஆப்ஷன் வெளிய வர முடியும். பட் நம்மனால அது பண்ண முடியாது. 10,000 கோடி போட்டு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ ரீட்டெயிலர்ஸ்ல ஒரு 3 மணிக்கு நம்ம அமைதியா பொசிஷன குளோஸ் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கலாம். அத தாண்டி உங்களோட லக்க நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா, எட்ஜஸோடயே போங்க. பட் செபி சொல்ற பாயிண்ட்டும் ஒண்ணு கரெக்ட் தான். இது இனிஷியல் டிரான்சாக்ஷன் பீரியட். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, இந்த லோ லிக்விடிட்டி. அதனால என்ன ஆகும்னா, ஏதோ 2, 3 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து அந்த பிரைஸஸ கொண்டு வந்துர முடியும். நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வரும்பொழுது, நம்மளும் யுஎஸ் மார்க்கெட், யுகே மார்க்கெட் மாரி நம்ம மார்க்கெட்டும் அந்த பிரைஸ் நார்மாலிட்டி வந்துரும். இட் வில் டேக் டைம். அதுவரைக்கும் நம்ம அமைதியா வேல பார்க்கணும். சாரி அமைதியா வேடிக்கை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுமே ஆக்ஷன் பிரைஸஸ்ல ஆக்ஷன் டைம்ல கேஷ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கணும். இப்போதைக்கு இந்த சிஏஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஜாம்பவான்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுல மாற்று கருத்து கிடையாது. ரீட்டெயிலர்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்டில் இதுல லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டத்த ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு ரீட்டெயிலர்ஸ்க்கு ரொம்ப சிரமம். ஓகே. இப்போதைக்கு இந்த ஹேண்டில் பண்றது ரீட்டெயிலர்ஸ்க்கு சிரமம். ஸோ கொஞ்ச நாள் கேப் விடுங்க. செபி சொன்ன மாரி நார்மலைஸ் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம்னா நம்ம இத இந்த எக்ஸ்பைரி டேவ ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் அதுவரைக்கும் இட் இஸ் எ ரிஸ்கி ப்ராசஸ். ஓகே, ஓகே. ஏன்னா இது இது அ நான் எங்கிட்ட எஃப்ஐஏஸ் சொல்லிலாம் குத்தம் இல்ல. இப்ப என்கிட்டயே 10,000 கோடி இருந்துச்சுன்னா, நான் 3 மணிக்கு கம்மி விலையில இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன வாங்கிட்டு 10,000 கோடி கொண்டு போய் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ரிலையன்ஸ் ஸ்டாக்க பை பண்ணணும்னா, ஆஃபிஷியல் குளோஸ் வந்து 100, 150 பாயிண்ட் தள்ளி இருக்கும். நான் கம்மி விலையில வாங்குன கால் ஆப்ஷனோட விலை அதிகமான செட்டில்மென்ட் குடுக்கும். அந்த ப்ராஃபிட்ட பாக்கெட்ல போட்டுட்டு அடுத்த நாள் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே புட்ட வாங்கிட்டு வாங்குன ஸ்டாக் எல்லாத்தையும் திருப்பி செல் பண்ணேன்னா, புட் ஆப்ஷன் எனக்கு ப்ராஃபிட்ல முடியும். இத ஜெயின் ஸ்ட்ரீட் கதைகளையும் கூட நம்ம கேட்டுருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போதைக்கு அத நம்மனால கையாள முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆர் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. அப்போ அந்த செபி சொன்ன மாரி அதிகமான லிக்விடிட்டி கம்மியாகி அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கும்பொழுது இந்த அந்த பெரிய கேப் வந்து லாஸ்ட் கேண்டில்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகி ஸ்மூத்தன் ஆகும். இந்த இனிஷியல் டிரான்சாக்ஷன் பீரியட்ல ரிஸ்க் அதிகம். இனிஷியல் டிரான்சாக்ஷன் பீரியட்ல செபி சொன்ன மாரி இத பத்தி இன்னும் புரோக்கர்ஸ் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி இத புரிய வச்சு நெறைய ட்ரேடர்ஸ் உள்ள வந்து அந்த கேப்ப குறைச்சு யுஎஸ் மார்க்கெட்ஸ் மாரி அந்த ஸ்மூத்தான லாங் டேர்ம் வியூ ஓகே. ஷார்ட் டேர்ம்ல ரீட்டெயிலர்ஸ் பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஆ நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எக்ஸ்பீரி அன்னைக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா செயல்படணும். ஓகே. ஏன்னா மத்த நாள் ஆப்ஷன் பிரீமியம் இந்த மாரி ஹைக் ஆக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செட்டில்மென்ட் இல்லைங்கிறதுனால. ஆனா எக்ஸ்பீரி அன்னைக்கு ரொம்ப ஹே ஹேண்ட் அ தெளிவா ஹேண்டில் பண்ணுங்க. அத தாண்டியும் இந்த ஆ பிடிசி அதாவது பை நவ் செல் டுமாரோ மாரியான கான்செப்ட்கள் இந்த பிரேக் அவுட் கேண்டில், குளோசிங் கேண்டில் இந்த மாரி நெறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ப்ளே பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே. ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுட்டு மூவ் பண்ணுங்க. மத்தபடி எல்லாம் ஓரளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பெரிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. ஆ யுக்ரைன், ரஷ்யா பத்தி நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது க்ரூட் ஆயில டைரக்ட்டா இம்பாக்ட் பண்றது இல்ல. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை க்ரூட் ஆயில் தான். நம்மளுக்கு பிரச்சனை வந்து ஈரான், அமெரிக்கா சண்டை போடுறது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அது க்ரூட் ஆயில் சுத்தி நடக்குதுங்கிறது தான் இந்தியாவுடைய பிரச்சனை. அப்போ அதை வந்து ஆ ரஷ்யா, யுக்ரைன் பாதிக்கிறது இல்ல. அதனால ரஷ்யா, யுக்ரைன பொறுத்தவரைக்கும் நம்ம பெரிய ஃபேக்டரா எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஈரான், யுஎஸ் வந்து ஸ்மூத்தா தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆர்பிஐயும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாரி நாளைக்கு ரிசல்ட்ஸும் நெறைய வருது. ஓகே. லூபின்ல இருந்து நெறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது. ஆப்வியஸ்லி அதையுமே நம்ம பார்க்கணும். நாளைக்கு லூபினு, எல்ஐசி இதெல்லாமே முக்கியமான ரிசல்ட்ஸ். பிரிட்டானியா. ஸோ அதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாஸும் எதுவும் கிடையாது. நாளான்னைக்கு தான் யுஎஸ்ல டேட்டாஸ் இருக்கு. அதை நம்ம நாளத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல
டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம ஹெட்ஜ வச்சு ஹேண்டில் பண்ணிற முடியும். ஹெட்ஜஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. அ ஏன்னா இந்த மாதிரியான கேப் அப், கேப் டவுன்கள்ல அதே மாரி குளோசிங் கேண்டில்கள்ல ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆயிரும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் காட்டிலும் ஹெட்ஜஸோட போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா கையாளுங்க. ஓகே. திரும்பவும் சொல்றேன். மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம லக்க டெஸ்ட் பண்றதுக்கான இடம் இல்ல. ஓகே. லக்க டெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க நேரா 40 மாடி கட்டடத்துக்கு மேல போய் நின்னு, அங்கிருந்து குடிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு அடி பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு லக் இல்ல. அடி படல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு லக் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாரி வேணா நீங்க லக்க செக் பண்ணி பாருங்க. இங்க போட்டு மார்க்கெட்ல போட்டு அ பணத்த போட்டு உங்களோட லக்க செக் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே. ஸோ டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. நம்ம வேல்யூஸ ஒரு தடவ டிஸ்கஸ் பண்ணிறலாம். ஓகே. வேல்யூஸ பொறுத்தவரைக்குமே பெரிய காம்ப்ளிகேட்டட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா மார்க்கெட்டு ஆ ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,632 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,662 அப்புறம் செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,732. ஏன்னா அதுக்கு மேல வந்து பொசிஷனல் நடுவுல இருக்கு 778. அதனால செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,732லயே பிஎஸ் அ அ ரொம்ப முயற்சி பண்ணி டிஃபெண்ட் பண்ணாங்க. அங்கிருந்து செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து டிஃபெண்ட் பண்ண மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும், அ மறுபடியும் அது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி பிரைமரி சப்போர்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சது. பட் பிரைமரி சப்போர்ட் கிட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிரைமரி சப்போர்ட் ஒரு 10 பாயிண்ட்க்கு முன்னாடியே மார்க்கெட்ட புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல கொண்டு வந்து குளோஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல கொண்டு வந்து குளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த மூவ். பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆ குளோஸ பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்கலா பெரிய சேஞ்சஸ் இல்ல. நேத்தத்த வேல்யூஸ்க்கு இன்னத்த வேல்யூஸ்க்கும். நாளத்த மார்க்கெட்லயுமே இதே 24,632 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். இதே 24,632 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல பொசிஷனல் லெவல் 24,778. அதுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,962, 25,028. அதுக்கு மேல ஹெடல் 25,282. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் 24,662, 24,732, 24,828. அதே மாரி பிரைமரி சப்போர்ட் வந்து 24,558. இன்ட்ராடே அதுக்கு கீழ மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 24,532, 488. அதுக்கு கீழ ஹடில் 24,268 அண்ட் அதுக்கு கீழ அடுத்த மந்த்லி சப்போர்ட் 24,028. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் 24,432, 24,362 அண்ட் 24,328. ஆ இது போக ஆப்ஷன் ஒய்யும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தரலாம். ஆப்ஷன் ஒய் பொறுத்தவரைக்குமே இன்னைக்கு 2 பக்கமும் டிஃபென்ஸ் நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல குழப்பம் கிடையாது. ஆனா அட்டாக் பொசிஷன்ஸ பொறுத்தவரைக்குமே பிஎஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க இன்கிரீஸ் பண்ணல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 24,450 ரேஞ்சுகள்ல இருந்தே 24,450ங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட்டான 24,488 குறிக்குது. ஆக்சுவலா அந்த ரேஞ்சுகள்ல இருந்தே அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க பெருமளவுல கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க பில்ட் பண்ணவே இல்ல. 450 ரேஞ்சுகள்ல இருந்து. ஓகே. சோ இது இங்கிருந்து அட்டாக் பொசிஷன் சுத்தமா பில்ட் பண்ணலாம். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா புல்ஸ பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் அங்க கவர் பண்ணல. அட்டாக் பொசிஷன்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொற்பமா தான் இருக்கு. கவர் பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே காலையில சிங்கோட எண்ட் பாயிண்ட் 57,882க்கு மேல ஓப்பன் ஆகி அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 58,222 கிராஸ் பண்றதுக்காக மேல போனாங்க. ஆனா கிட்டத்தட்ட 200 கிட்ட வரும்பொழுதே பிஎஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணுனத பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் அந்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான எண்ட் பாயிண்டான 57,882க்கு கீழ மார்க்கெட்ட புஷ் பண்ணி அப்புறம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 57,732ல புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி அதே சிங்குக்குள்ள மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதே சிங்குக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,832, பிரைமரி சப்போர்ட் 57,762. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 57,882, 58,222, 58,788. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழ அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 57,332, 56,772 அண்ட் 56,212. ஓகே. மத்தபடி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. எல்லாமே சொற்பமா தான் இருக்கு. 2 பேரும் டிஃபென்ஸ மட்டும் வச்சுட்டு அட்டாக்க கவர் பண்ணி வச்சிருக்காய்ங்க. சரி எனிவே ஓரளவுக்கு ஜியோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இன்னைக்கெல்லாம் பெரிய டேமேஜஸ் எல்லாம் எதுவும் இல்ல. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. மார்க்கெட்ல இப்போதைக்கு காட் ஆஃப் தி டாபிக் அப்படிங்கிறது சிஏஎஸ் அப்படிங்கிறது தான். அது செபி ரோல் பேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டதுனால, இந்த சிஸ்டத்துக்கு நம்ம பழகணும். அது அது கொஞ்சம் இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் அவசரப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல தான் சாங்க யூடியூப் கட் பண்ணி விட்டாய்ங்க. வேற சாங் புடிக்கணும். சரி மத்தத அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மறுபடியும் பேசுவோம். தேங்க் யூ வெரி மச் கைஸ். தேங்க் யூ வெரி மச் கைஸ்.